அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி போன்ற தேர்வுகளெல்லாம் நடத்துகிற தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் தான் பார்க்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 4க்கான வினாக்கள் பார்க்கலாம். முதல்ல உரைநடை பற்றி பார்க்கலாம். இயல் 4ல் உரைநடை என்னென்னா செயற்கை நுண்ணறிவை பற்றி கொடுத்துருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவில் முதல் வினா இயல்பான மொழிநடையை. இயல்பான மொழிநடைன்னா என்ன? நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் எனும் மென்பொருளோட பேர் என்ன? அதாவது அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட்ஸ்மித். வேர்ட்ஸ்மித்தை தமிழ் எப்படி சொல்லலாம்னா எழுத்தாளி அப்படின்னு சொல்லலாம். இயல்பான மொழிநடையை உருவாக்குற மென்பொருள் எது அப்படின்னா வேர்ட்ஸ்மித். இரண்டாவது வினா 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி எதுனா வாட்சன். 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சன். மூன்றாவது வினா சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த கணினி எதுனா வாட்சன். சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது வாட்சன். வினா எண் 4 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தி அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியோட வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கும் வகையில் உருவாக்கிய நாடு எதுனா சீனா. இப்போ சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியிருக்காங்க. அந்த இயந்திர மனிதர்கள் என்ன பண்ணுதுன்னா அங்கே வர நோயாளிகளோட குரலையும் முகத்தையும் அடையாளம் வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கான பதிலை சொல்லுது. அது மட்டும் இல்லை, சீனாவில் வெவ்வேறு வட்டாரங்களில் வழங்கப்படுற மொழிகளை கூட புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிற கணினி எதுனா வாட்சன். அடுத்து வினா எண் 5 ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு என்பது செயற்கை நுண்ணறிவு. ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு என்பது செயற்கை நுண்ணறிவு. வினா எண் 6 இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார். வினா எண் 7 இலா அப்படின்னா ஆங்கிலத்தில் இலானா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் எனும் உரையாடு மென்பொருள் அப்படின்னா சேட் ஹாட் உருவாக்கிய வங்கி எதுனா பாரத ஸ்டேட் வங்கி. இலா அப்படிங்கிற உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி எதுனா பாரத ஸ்டேட் வங்கி. வினா எண் 8 ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பேர் என்னன்னா பெப்பர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்தும் நாடுனா ஜப்பான். பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்தும் நாடு ஜப்பான். வினா எண் 10 சீன நாட்டில் கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே உள்ள துறைமுக நகரம் எதுனா சூவன்சவ். சீன நாட்டில் கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே உள்ள துறைமுக நகரம் எதுனா சூவன்சவ். வினா எண் 11 சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடும் கோயில் எதுனா சீனாவில் உள்ள சிவன் கோயில். சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடும் கோயில் சீனாவில் உள்ள சிவன் கோயில். வினா எண் 12 சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் காணப்படும் சிற்பங்கள்னா சோழர் கால சிற்பங்கள். சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் காணப்படும் சிற்பங்கள் சோழர் கால சிற்பங்கள். அடுத்தது கவிதை பேழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது செய்யுள். அடுத்தது 2 செய்யுள் இருக்கும். 2 செய்யுளுக்கான வினாக்கள் பார்க்கலாம். வினா எண் 13 வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயதரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் பாடலை எழுதியவர் யாருன்னா இந்த வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் பாடலை எழுதியவர் யாருன்னா இந்த பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக இடம்பெற்றிருக்க பெருமாள் திருமொழி தான்.
வாளால் அறுத்து சுடினும் அப்படின்னு தொடங்குற பாடல். இதை எழுதினவங்க குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் பாடலில் வந்து 4000 திவ்யம் பிரபந்தத்தில் இருக்க 5வது திருமொழியாக உள்ள பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல். இதை எழுதினவங்க குலசேகர ஆழ்வார். வினா எண் 14. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் மொத்தம் 105. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் 105. வினா எண் 15. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பரிபாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் பாடல் வரிகள் பார்த்தோன்னா, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆதர்பு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பரிபாடல். ஆசிரியர் வந்து கீரந்தையார். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆதரவு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பரிபாடல். இந்த பாடலோட ஆசிரியர் வந்து கீரந்தையார். அடுத்ததான் வினா எண் 17. 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள். இந்த பரிபாடலுக்கு அடுத்ததாக ஒரு பாக்ஸ் கொஷினாக இது கொடுத்துருப்பாங்க. 1924 நம்மளோட பால்வீதி மாதிரியே பல பால்வீதிகள் இருக்கு நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள். அடுத்தது இப்போ இதை வந்து பழங்காலத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பக்தி இலக்கியத்தில் எழுதின மாணிக்க வாசகரே இதை பற்றி அந்த காலத்திலே குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இதை கொடுத்துருக்காங்க. அவரோட மாணிக்க வாசகரோட திருவாசகத்தில் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் திருவாசகத்தோட திரு அண்ட பகுதியில் எழுதியிருக்காரு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின். இது மாணிக்க வாசகர் எழுதிய பாடல் வரி. எதில் இடம்பெற்றிருக்குன்னா திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஓங்கு என்னும் புகழுடைய 8 தொகை நூல் எதுனா பரிபாடல். வினா எண் 19. ஓங்கு என்னும் புகழுடைய 8 தொகை நூல் பரிபாடல். வினா எண் 20. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். வினா எண் 21. பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 70. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாடல்கள் வந்து 24 பாடல்கள் தான் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரிபாடலில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை மொத்தம் 70. இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அடுத்தது பார்த்தோன்னா விரிவானம்னா துணைப்பாடம். துணைப்பாடத்திலிருந்து வினா எண் 25. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988. இது எங்கே இருக்குன்னா சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கும். வினா எண் 26. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சிக்கூடங்களின் எண்ணிக்கை 10. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சிக்கூடங்களின் எண்ணிக்கை 10. வினா எண் 27. இந்தியாவிலேயே 2009ஆம் ஆண்டு முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். இது வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது. இந்தியாவிலேயே 2009ஆம் ஆண்டு முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட இடம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். இது வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அதுவே அறிவின் மாயை அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 28. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அதுவே அறிவின் மாயை என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 29. தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்.
வினா எண் 30 பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 31 சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகள் எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு உண்மை தான் எதுனா கருந்துளை பற்றியது. புனைவு இலக்கியம் படைப்பவர்களோட கற்பனை எல்லாம் மிஞ்சுற மாதிரியா தான் இந்த கருந்துளை பற்றிய உண்மை இருக்கு. அதனால உலகத்தில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப மெதுவாக தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 32 கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர். வினா எண் 33 ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் எதுனா அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு. அதாவது வினா எண் 34 கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் ஹாக்கிங். கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் ஹாக்கிங். வினா எண் 35 தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் கேட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் அப்படின்னு கேட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 36 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 37 அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வினா எண் 38 சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் மற்றும் போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் மற்றும் போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தவரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். வினா எண் 39 காலத்தின் சுருக்கமான வரலாறு என்று 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூலின் ஆசிரியர் பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின நூல் பேர் என்னென்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லை 1 கோடி படிகளுக்கு மேலே விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 40 கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் மின்துறை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. வினா எண் 40 அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்றி இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது ஐன்ஸ்டைன்.
அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஐன்ஸ்டைன். ஏன்னா அறிவு அப்படிங்கிறது இப்போ நாம் அறிஞ்சிருக்கிறதையும் புரிஞ்சிருக்கிறதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் கற்பனை திறன் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களை பற்றியும் அறிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடக்க போகிறதையும் வச்சு நம்ம ஒரு கற்பனையாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் ஐன்ஸ்டைன். வினா எண் 42. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இயல் 4ஓட இலக்கணம் தனி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இன்றைக்கி இயல் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு இயல் 5 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.